ஒவ்வொரு பாத்திலையும் இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் என்ன பண்ணாங்க, அண்ணன் எல்லாம் போயிட்டு களை பறிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? களை பறிச்சாங்க. களைனா நமக்கு தேவையில்லாதது. நம்ம வந்து ஆடி 18 அன்னைக்கு விதை விதைக்க போகிறோம். அந்த விதை விதைக்க போகிறதுக்கு தேவையில்லாத களைகள் புல்கள்லாம் பிடுங்கி மரங்கள்லாம் கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதை என்ன பண்ண போகிறோம்னா, மண்புழு யாரை வச்சுருக்கீங்கப்பா, இதில் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கழிவுகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டாந்து போட போகிறோம். போட்டு அதை தண்ணி பாய்ச்சி போட்டோம், கொஞ்சம் மண் போட்டோம்னா அது இந்த மண்புழு நிறையா வந்து என்ன செஞ்சிடும், இந்த கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு அது என்ன பண்ணும், அது கழிவு நீக்கி மண்புழு உரம் தயாராகிடும். புரியுதா? இது என்ன புழு? அது சொல்லுங்க. மண்புழு. என்ன புழு? மண்புழு. யாருக்கு நண்பன்? மண்ணுக்கு மட்டும் இல்ல, உழவர்களின் நண்பன். சொல்லுங்க. மண்ணுக்குள்ள இருக்க புழு எடுத்து இப்படி கையில வச்சு தொந்தரவு பண்ணலாமா? அதுக்கு பாவம். நான் என்ன பண்றேன், அது இடத்துல அதில் விட்டுறேன். கிளைகள் இலைகள் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணிடும், மக்கி போயிடும். என்ன போயிடும்? மக்கி உரமா. உரம்னா என்னது? செடி கொடிகளுக்கு சாப்பாடு. மெல்றமா இல்லையா? மெல்றதுக்கு எது பயன்படுது? பல்லு பயன்படுது. இல்ல, பல்லால மென்னு அப்படியே நாக்கால உள்ள தள்ளி தொண்டை வழியா போய் வயிற்றுக்குள்ள போதா இல்லையா? இந்த வயிறு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய உணவை என்ன பண்ணும், அரைச்சு அதுக்கப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கொடுக்கும். சரியா? இப்ப இந்த மரத்துக்கு இந்த இதெல்லாம் உணவுன்னு சொன்னல, இதெல்லாம் இந்த மண்ணு என்ன பண்ணும்னா, மண்புழு அதை சாப்பிட்டு என்ன பண்ணும், அரைச்சு நல்லா என்ன பண்ணும், இதுக்கு சாப்பாடா கொடுக்கும். காக்கா விலங்குகள்லாம் இருக்குல்ல, அது கக்கா போதில்ல, அதெல்லாம் என்ன ஆகிடும், மண்ணுக்கு உரமா மாறிடும். அதே மாதிரி இதையெல்லாம் மண்புழு நல்லா சாப்பிட்டு அதுக்கு மண்புழு நிறைய கக்கா போய் என்ன ஆகிடும், அந்த மண்ணுக்கு நல்லா என்ன ஆகிடும், சத்து கிடைச்சிடும். சத்து உரமா மாறிடும். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் இதெல்லாம் வெட்டி இந்த இடத்துல போட்டு நிறைய இது அந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து போட்டு மண்புழு உரம் தயாரிக்க போறோம். மண்புழு உரம் தயாரிக்க போறோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய உரத்தை எடுத்து எல்லா பாத்திகளுக்கும் போடுறதுக்காக இப்ப அண்ணன் எல்லாம் களை எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க வெட்டி இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், போட போறோம். சின்னதா இது மாதிரி வெட்டி போட்டோம்னா நல்லா என்ன பண்ணிடும், கடன்னு சாப்பிட்டு என்ன பண்ணும், மண்ணுக்கு என்ன பண்ணிடும், உரத்தை தயாரிச்சு கொடுக்கும். அதனால என்ன பண்ண போறோம், நாங்க அதை வெட்டி போட போறோம்.